எழுதரும் மறைவதேரா இறைவனை எல்லில் தங்கள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற தொழும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவருக்கு அடிமை செய்வோம். நாம் இன்று திருவம்பாவை பாடலில் 17வது பாடலை பற்றி சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார் அருளும் கூட்டியுள்ளோம். செங்கணவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா பொங்கன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியார்களுக்கு ஆரம்பும் நாங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புரல் பாய்ந்து அடையலோர் எம்பாபா என்று அருமையாக பாடுகின்றார் நமது மாணிகாசர். என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், செங்கணவன் வாழ் எடுத்ததுமே செங்கணவன் வாழ் திருமலை சொல்றாரு. அவர்கிட்ட கிடைக்காத இன்பம். ஏன் அவருக்கு செங்கன் பேர் அப்படின்னா, அந்த செந்தாமரையை வைத்து 1008 மலர்களை கொண்டு அவர் அச்சித்தார். அப்போது சிவபெருமான் ஒரு பூவை மறைத்தார். 1008 மலரை வைத்து பூஜை செய்யும் போது என்ன செய்யக்கூடாது, எழுந்திருக்க கூடாது. எல்லா பொருள்களையும் நம்ம தயார் பண்ணி வச்சுட்டு தான் பூஜையில உட்காந்து. பூ கொஞ்சம் கம்மியா இருக்கேன், நம்ம போய் வெளியே போய் பறிச்சு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியில எழுந்துச்சு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அப்படி அவர் 1008 மலர்களாய் அச்சிப்பதற்கு தயாராக இருந்தார். மந்திரத்தை ஒவ்வொன்றாக சொன்னார். மலர்களால் அச்சிட்டு கொண்டே வந்தார். ஒரு பூ மட்டும் இருக்கு, மந்திரம் இருக்கு, பூ இல்லை. அப்ப என்ன செய்யலாம், எந்திக்கவும் முடியாது, பூஜையை விட்டு எந்திக்கவும் முடியாது. அப்ப இவர் என்ன பண்ணாரு, தன் கண்ணையே தாமரை மலராக எடுத்து வைத்தார். உடனே சிவபெருமன் அதை வைத்து செந்தாமரை கண்ணா என்று சிவபெருமன் அவருக்கு பேர் வைத்தார். அதனால அவருக்கு செங்கணவன் ஒரு பேரு. அந்த கண்ணை எடுத்து வைத்ததனால் செங்கண்ணன், செங்கணவன் வாழ் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. என்ன பண்ணாரு, அந்த அளவுக்கு பூஜை பண்ணாரு. பூஜை பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, பிரதிபலனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சக்கரை வேணும்னு கேட்டார் சாமி. இப்ப கண்ணப்பண்ண கல்லை கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு, எனக்கு எது வேணும்னு கேட்டாரா, சாமி இந்த வேட்டுவ தொழில ரொம்ப விலங்குகளே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது சொன்னாரா, இல்லை. எப்படியாவது திருவடியை அடைய வேண்டும் என்கின்ற உரைப்போடு, ரெண்டாவது அவருக்கு எதுவுமே அறியாம ஏற்கனவே பண்டை பிரிவு செய்த தவம், அர்ஜுனனாக இருந்து ஒரு நாள் கூட தவறாத சிவபூஜை, அதெல்லாம் சேர்ந்துதான் அவரை கண்ணை தோண்டி வைக்கிற அளவுக்கு அன்பை உருவாக்குச்சு. ஆச்சாரம் இல்லாம அன்பு வராது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆச்சாரம்லாம் தேவையில்லைங்க, அனுச்சாரம் தேவையில்லை, அதெல்லாம் டைரக்டா சாமியை போய் அடைஞ்சிடலாம், மனசால் நினைச்சாலே போதும் அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் நினைச்சா என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அடிப்படை புறத்துல ஆச்சாரத்தை கொண்டுதான் அன்பு வெளிப்படும். சிவகோசையார் ஆச்சாரியத்தால் வழிபாடு பண்ணார். கண்ணப்பனார் அன்பால பூசை பண்ணார். ஏற்கனவே பண்டைக்குள்ள இவர் செய்த தவம் இந்த பிறவியில் கூட்டு வைத்து எடுத்த 6 நாள்லே மோட்சமடைய காரணமாக அமைந்தது. ஏற்கனவே நம்ம எதை விட்டுட்டு வர்றோமோ விட்டதுல இருந்துதான் நமக்கு தொடரும். இப்ப இந்த பிறவியில் நம்ம நல்லா வழிபாடு செஞ்சிட்டோம்னா அடுத்து ஒரு பிறவி வந்தா கூட நம்ம டைரக்டாவே என்ன செஞ்சிடலாம், நமக்கு இளம் பருவத்திலே சாமி அந்த பக்தியை கொடுத்துருவோம். நம்ம இப்ப டிவிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பிறவில நம்ம ரொம்ப லேட்டா தான் கிடைக்கும். அதனால நம்ம இந்த பிறவியை மதித்து நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு இந்த புராணங்கள் எல்லாம், இந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றது. அப்படி திருமாலை வைத்து சொல்கின்றார், செங்கணவன் வாழ், அவர்கிட்ட கிடைக்காத இன்பம். அவர்கிட்ட போனா எங்க போவாங்க எல்லாரும், திருமால் வழிபாடு செய்யறவங்க எந்த உலகத்துக்கு போவாங்க, வைகுண்டத்தை போய் ஆழ்வார்கள். ஊழி காலத்துல சிவபெருமன் எல்லாவற்றையும் ஒடுக்கும் போது திருமாலையே ஒடுக்கிடுவார் சாமி. அப்ப அவருடைய அடியார்களையும் என்ன செய்வாரு, ரெண்டாவது எல்லா இன்பமுமே நொடி பொழுது போகக்கூடிய இன்பங்களாத்தான் இருக்குமே தவிர, ஆனா இறை இன்பம் ஒண்ணுதான், சிவபெருமான் கொடுக்கக்கூடிய இன்பம் தான் திகட்டாத இன்பம். அப்படி செங்கணவன் வாழ், திசைமுகன் வாழ், பிரம்மா கிட்ட கிடைக்காத இன்பம். திசைமுகன்னா யாரு, 4 பக்கமும் 4 முகங்களோடு இருக்கும் திசைமுகனாக விளங்கக்கூடிய, 4முகனாக விளங்கக்கூடிய பிரம்மா கிட்ட கிடைக்காத இன்பம். அடுத்து சொன்னாரு, செங்கணவன் வாழ், இசைமுகன் வாழ், தேவர்கள் வாழ்.
33 கோடி தேவர்கள்ட்டையும் கிடைக்காத இன்பம். 33 கோடி என்னன்னு தெரியுது அவங்களுக்கு? சொல்லுவாங்கல்ல 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல சூரியர்கள் 12, உருத்தர்கள் 11, எவ்வளவு ஆச்சு? 23. வசுக்கள் 8, எவ்வளவு ஆச்சு? 31. அஸ்வினி தேவர்கள் 2, எவ்வளவு ஆச்சு? 33. 33 வரைக்கும் 1 கோடி சிப்பந்திகள். ஆக 33 கோடி அப்படின்னு நம்ம சொல்றோம். இவங்க எல்லார்ட்டையும் கிடைக்காத இன்பம். அவங்களே இன்பத்தை துய்த்து கொண்டிருந்தாலும் கூட அவங்களுக்கு என்ன உண்டு? துன்பம் உண்டு. எந்த தெய்வமா இருந்தாலும் அவர்களுக்கும் என்ன உண்டு? துன்பம் உண்டு. இப்ப ராமரா வந்தாரு, அவரு 16 வருஷம் காட்டுல 14 ஆண்டுகளா 14 ஆண்டுகள் துன்பப்பட்டாரு, மனைவி பிரிஞ்சு துன்பப்பட்டாரு. எல்லா தெய்வமே இன்ப துன்பம் உண்டு. அதனாலதான் சொன்னாரு, யாதொரு தெய்வம் கொண்டு அத்தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனால் தான் வருவர். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் வினையும் செய்யும். இவையெல்லாம் அறிந்து அருள் செய்வான் என்றே என்பது சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்கிறது. எந்த தெய்வத்தை பார்த்தாலும் அதுக்குள்ள இருந்து அருள் செய்வது யாருன்னா சிவபெருமான். அம்மையும் அப்பராகிய சிவபெருமான் தான் வந்து அருள் செய்வார். அப்படி சொல்லும் போது இந்த பாட்டை சொல்றாரு, செங்கணவன் வாழ், திசைமுகன் வாழ், தேவர்கள் வாழ், அவங்க கிட்ட எல்லாம் கிடைக்காத இன்பம், தேவேந்திரன்ட்ட கிடைக்காத இன்பம். தேவேந்திரனுக்கு எப்போ பறிபோகுன்னு தெரியாது, எந்த நேரத்தில் அவருடைய பதவி காலியாகுதுன்னு தெரியாது. வாழ்த்துவதும் மாணவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பாள், தாழ்த்துவதும் தாமெல்லாம் உயர்ந்து தம்மையெல்லாம் தொழ வேண்டி சூழ்த்த மதுகரம் முரளும் தாரோயை வாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே அப்படிங்கிறது மாணிக்காக சொல்லுவாங்க. தேவர்கள்லாம் சிவபெருமான வாழ்த்துறது எதுக்காக? மற்றவங்களாம் அவங்கள தொழுகிறதுக்காக அவங்க சாமியை போய் வழிபாடு பண்றாங்க. அவங்கள பிரதிபலனை எதிர்பார்த்து செய்கிற வழிபாடு. நம்ம வழிபாடு அப்படி கிடையாது. பிரதிபலனை எதிர்பார்க்காத வழிபாடு சிவ வழிபாடு. அப்படி பிரதிபலனை எதிர்பார்க்காத வழிபாடு தான் பின்னாடி பேரின்பத்துல கொண்டு போய் நம்மளை திளைக்கும். அப்படி அந்த இந்திரன் வந்து எந்த நேரத்துல அவனுக்கு பதவி போகும்னு தெரியாது. அப்படி ஒரு நகலன் ஒருத்தன் அஸ்வமேத யாகம் செஞ்சு இந்திரனாக போய் அங்கே பிறந்து அங்கே ஆட்சி புரிந்தான். அப்பொழுது இந்திராணியை பார்க்க வேண்டும் என்கின்ற பேராவனோடு சப்தரிசிகள் அவனை பல்லக்கில் வைத்து தூக்கி கொண்டு சென்றார்கள். அப்பொழுது இந்திராணியை பார்க்கணுங்கிற அவசரத்துல அந்த முனிவர்களை சர்ப்ப அப்படின்னா, சர்ப்பனா வேகமா போகணும்னு அர்த்தம். இவங்க என்ன பண்ணாங்க, முனிவர்கள் கோவப்பட்டு, உடனே அகத்தியமா முனிவர் அந்த இடத்துல இருந்தார், கோவப்பட்டு எங்களை பார்த்து சர்ப்பம் என்று கூறுகின்றாயா, நீ சர்ப்பமாக கிடவாய் அப்படின்ட்டாங்க. உடனே அடுத்த நிமிஷமே உலகத்துல வந்து பாம்பாக வந்து பிறந்தான். பிறந்து அத்தனை பேரும் அவனை அடிச்சே கொண்டாங்க. வேற நகன. அதுல எந்த பதவிக்கு ஆசைப்பட்டோம்னா அந்த பதவியினால நமக்கு துன்பம் வரும் என்பதை நாம மறந்துடக்கூடாது. பதவி, நாம எந்த ஒரு பொருளை நாம பற்று வச்சிருந்தாலும், எந்த ஒரு இதுல பற்று வச்சிருந்தாலும் அந்த பொருள்னாலே நமக்கு துன்பம் வந்துடும். அதனால பற்றற்று சிவபெருமான் ஒருவர் மேல் மட்டுமே பற்றை வைத்து பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. அப்படி பற்றற்றான் மேல போய் நம்ம பற்று வைக்கணும். மற்ற உலகத்துக்கு நான் அங்க போறேன், நான் இந்திரனா போய் பிறக்க போறேன், நான் பிரம்மலோகத்தை ஆள போறேன், சத்தியலோகத்தையே கட்டி காக்க போறேன், வைகுண்டத்தை ஆள போறேன் அப்படிலாம் நினைச்சோம்னா மறுபடியும் இந்த பூமிக்கு வந்து பிறந்து ஆக வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு பதவி. பதவிக்காக நாம் என்ன செய்யக்கூடாது, அதன் மேல் விருப்பப்படக்கூடாது. சிவலோகத்திலே வந்து பாத்தீங்கன்னா சாலோகம் சாமீபம் சாரூபம் சாய்ச்சங்கு நிலை இருக்கு. அது கூட ஈசனோடு ஆயினும் ஆசை இருப்பீங்கள். இந்த பதமுத்தி, நான் ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனா இருக்க போறேன், சதாசிவமூர்த்தியா இருக்க போறேன், நான் மகேஸ்வரனா இருந்து நான் மறைத்த தொழில் செய்ய போறேன் அப்படின்னு கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. நம்ம எண்ணம் முழுவதும் சாமியுடைய திருவடியை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கம் தான் இருக்கு. எல்லாமே ஒரு பதவி. ஆசை எருமீன்கள் ஆசை எருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை எருமீன்கள். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தம் ஆகும். அன்பில் தான் இன்பம் உண்டாகும், ஆசையினால இன்பம் உண்டாகாது. பெருமையால் தம்மை ஒப்பார், பேரலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையால் நிலையில் நின்றார், அன்பிலே இன்பம் மாறுவார். ஆசையில் இன்பம் மாறுவான்னு சொன்னாரா? இல்ல, அன்பில் தான் இன்பம் மாற முடியும். சிவபெருமானை அடைவதற்கு அன்பு செலுத்தினால்தான் நாம் அந்த ஆனந்தத்தை நாம் அடைய முடியும். அப்படி சொல்றாரு, எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் வாழதான். அப்படி தேவர்கள்கிட்ட கிடைக்காத இன்பம், எங்கேயுமே கிடைக்காத இன்பம், கடைசி எங்கும் இல்லாததோன்ட்டாரு. யாருக்கிட்டையும் கிடைக்காத இன்பம். செங்கணவன் வாழ், திசைமுகன் வாழ், தேவர்கள் வாழ், எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் வாழதான். கொங்கன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி. இப்ப எல்லாரும் தண்ணிக்குள்ள இறங்குறாங்க அந்த பெண்கள்லாம்.
ஒரு பெண்ணு மட்டும் குளிருக்கு நடிக்கிட்டு வெளியில நின்றுட்டு இருக்கா. அவகிட்ட இந்த பெண்கள் எல்லாம் சொல்றாங்க, சாமியுடைய புகழை சொல்லி, எப்பேற்பட்ட பெருமான் நம்ம பெருமான், அவரை கொஞ்சம் நினைச்சேன்னா நீ என்ன செஞ்சிருவ, குளத்துக்குள்ள வந்துருவேன், ஏன் அப்படி நடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையும் சேர்ந்து குளிக்க கூப்பிடுறாங்க இந்த பெண்கள் வந்து. இப்ப நம்ம அப்படித்தானே செய்வோம், குளிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். அதுலயும் முதல்ல அந்த காலை வைக்க கூட நம்ம படுற பாடு, எனக்கு குளிரும், நான் காலை வைக்கவே மாட்டேன் அப்படின்னு குளத்துல குளிக்கும் போதெல்லாம் அப்படி நம்ம இருக்கும். அதை நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம சிவபெருமானை நினைச்சிட்டோம்னா நமக்கு எல்லாமே சாதாரணமாக ஆகிடும். தண்ணிக்குள்ள போற வரைக்கும் உள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வெளியில வர மனசு வராது. குளத்துக்குள்ள உள்ள போயாச்சுன்னா வெளியில வர உங்களுக்கு மனசு வராது. அந்த அளவுக்கு அந்த தண்ணீருடைய இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி கொங்கன் கருங்குழலி அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, நம்ம குற்றங்களையெல்லாம் கோதாட்டி, நம்ம குற்றங்களையெல்லாம் மன்னித்து நம்ம பெருமான் அருள் செய்ய இருக்காரே, அப்படிப்பட்ட பெருமானை போய் நம்ம பாடி பணிய வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு. கொங்கன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி, நம் தம்மை கோதாட்டி, நம்ம குற்றத்தை எல்லாம் போக்கி, நம்ம ஏற்பட்ட ஒவ்வொரு பிறலையும் எத்தனை குற்றம் செஞ்சிருக்கோம், மழை போல செஞ்சு வச்சுக்கிட்டே தான் இருக்கும், இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சொல்லலாம் எல்லாம் ஈசன் செயல்னு சொல்லலாம், சொன்னாலும் கூட உள் உணர்வுல இருந்து வரணும். ஈசன் செயல்ங்கிற எப்படி வரணும், உள் உணர்வு, அப்படின்னாதான் நமக்கு உண்மையான உணர்வு வரும். அதுக்கு அடிப்படை எல்லாம் சிவபெருமான் திருவருள்னு சொல்லி பழகிட்டே வந்தாதான் அந்த நிலை வரும், இல்லைன்னா வராது. சொல்லிட்டாது இருந்துட்டே இருந்துச்சு, அடிமனதுல இருந்து ஆள் மனதுல இருந்து அடுத்து வர ஆரம்பிச்சு. அப்படி எல்லாம் பெருமான் திருவருள் என்று நம்ம வாழ்ந்தோம்னா நமக்கு துன்பம் வராது. கொங்கன் கருங்கொழில் நந்தம்மை கோதாட்டி, நம்ம குற்றத்தை எல்லாம் ஒவ்வொரு பிறவிலையும் முடமுடையா சேர்த்து வச்சிருக்கோம். அதுல ஒரு மூடைய ரேச சாமி அவுத்து விட்டதுக்கே நம்ம இந்த பாடுபடுறோம், எனக்கு இந்த பிறவி இந்த ஒரு செல்வமே போதும் அப்படிங்கிறோம். அதுலயும் மாணிக்கவாசகர் சொன்னாரு, நான் இருக்கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய், ஒன்றும் போதா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை, இன்றே இன்றி பெய்தோதான் ஏழை பங்கா என்போவே, குன்றே அணைய குற்றங்கள், நான் எப்படி செஞ்சிருக்கிறேன், குன்று போல மலை போல குற்றம் செஞ்சிருக்கு, அப்படி குற்றம் புரிகின்றவன். இன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால், என் தான் கெட்டது இறங்கிடாய் எந்தோல் முக்கன் எம்மா. சாமி வந்து அதெல்லாம் குற்றத்தெல்லாம் குணமா பார்க்கறான், இது உயிருக்குரிய குணம், தவறு செய்யத்தான் செய்யும் அப்படின்னு சாமி பொறுத்து போறாராம். அவர் மட்டும் நூல் பிடிச்சு பார்த்தாரு, ஒருத்தர் தேர மாட்டோம், சாமி எல்லாத்துலயும் கருணை வச்சிருக்க. அதுலயும் சுந்தரம் சாமி சொல்லாரு, குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கையினால் மிகைப்பல செய்தேன் அப்படிம்பாரு சுந்தரம் சாமி. இப்படி எல்லா அருளாளர்களுமே தன்னுடைய இழிவையும் இறைவனுடைய பெருமையும் எடுத்து உரைப்பார்கள். அப்படி நாமளும் சாமி கிட்ட போயிட்டோம் அப்படின்னா தன்னுடைய இழிவையும் இறைவனுடைய பெருமையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நினைத்தாதான் நம்ம கண்ணில இருந்து கண்ணீர் வரும். நாம் எல்லாமே போறோம், அதெல்லாம் ஓகேவா தான் இருக்கு. ஆனா சாமிக்கு முன்னாடியும் போயிடுறோம், அதுவும் ஓகேவா தான் இருக்கு. ஆனா நம்மளுடைய பின்னாடி நம்ம எப்படியெல்லாம் வந்தோம், சாமி நம்மளை எப்படியெல்லாம் நம்மளை காப்பாற்றினார், ஒவ்வொரு பிள்ளையும் நம்மளை எப்படி தடுத்தால் கொள்கின்றார், எப்படி ஒவ்வொரு பிள்ளையும் நமக்கு தாயா வருகின்றார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திச்சோம்னா நமக்கு என்ன வராது, துன்பம் வராது. நம்ம கண்ணுல இருந்து கண்ணியே தான் பெருக்கெடுக்குமே தவிர வேற எதுவும் வராது. எப்பயுமே தாயை விட்டு பிரியாதவாறு, அதே போல சிவபெருமானை விட்டு பிரியாதவாறு நாம என்ன செய்யணும், ஒரு நொடி பொழுது கூட வீணாக்கிடக்கூடாது காலத்தை. அதை திரைத்தொழுதும் மறந்து உயணும்னாரு அப்ப சாமி. கணப்பொழுது கூட சாமியை மறக்கூடாது. ஏன்னா அவன் செய்கின்ற கருணை எப்படி, அந்த கருணையை நினைந்து 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 வழிபாடு செய்தால் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் அனைத்தெலும்புவாம் அம்மலக்கூத்தனை திரைத்தொழுதும் மறந்து உயணும் என்று அப்பா சுவாமிகள் கூறுவதற்கிறங்க. நினைப்பொழுது கூட சுவாமியுடைய கருணையை நாம் பார்க்கிறோம். குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொன்றால், என் தான் கெட்டது இறங்கிடாய் எந்தோள் முக்கன் எம்மானே. மணிக்க சொல்றோம் அழகா பாரு. அதே போல இங்க அங்க நரசை அடியார்களுக்கு அடுத்த பாரு சொல்றாரு. அடுத்த வரியில நம்ம கோதாட்டி செங்கணவன் வாழ் திசைமுகன் வாழ் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் வாழதா, கொங்கன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் வந்து எழுந்தருளி. யாருக்கிட்டையும் கிடைக்காத இன்பம் யார்கிட்ட இருக்கு, சிவபெருமான்கிட்ட தான் இருக்கு. அவங்களெல்லாம் தர முடியாத
இன்பம் சிவபெருமான் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவன் இன்பமே வடிவானவன். மற்றவங்க எல்லாம் பிறவி எடுத்து துன்பப்படுகின்றார்கள். ஆனா இறைவன் எந்த இடத்துலயும் பிறந்ததாக இல்லை, இறந்ததாக இல்லை. அவர் பிறப்பு இறப்பற்று எல்லாம் கடந்தவர் சிவபெருமான். ஆகையினாலே இந்த இவர்கள் எல்லாம் போய் அங்கே சென்று வழிபாடு செய்யும் போது அந்த மாணிக்காசபெருமான் சொல்றாரு, கோதாட்டி குணம் கொண்டு கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் வந்து எழுந்தருள். சாமி எப்படி வராரு? நம்ம இல்லங்கள் தோறும் வராரு. எப்படி இல்லங்கள் தோறும் வராரு அப்படின்னா, அகக்கண் கொண்டு பார்த்தால், முகத்தை கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தை கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் அப்படிங்கிறாரு யாரு? திருமூலதேவர். புறத்துல போய் வழிபாடு செய்ய 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 நம்ம அகத்துக்குள்ள இருக்கின்ற இறைவன் நம்ம கண்ணுக்கு தெரியும். அகத்துல பார்க்கணும் சாமி. அன்றாடம் பூஜை செஞ்சு 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 அகத்துக்குள்ள எழுந்தருள் செய்து 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 அப்படியே உணர்வை ஊட்டிக்கிட்டே இருக்கணும் சாமிக்கு. எதை செஞ்சாலும் மெடிடேஷன் பண்ணணும். அதாவது இப்ப ஒரு தண்ணி குடிக்கீங்கன்னு வச்சு சாமிக்கு அபிஷேகம் வர்றது போல நினைக்கும். சாப்பிட்றீங்கன்னா சாமிக்கு நெய்வேத்தியம் ஊட்டுறது போல நினைக்கும். எல்லாத்துலயும் சிவத்தை பார்க்கணும். தண்ணியை பார்த்தா நமக்கு என்ன தெரியணும்? சிவன் தெரியணும். அன்னத்தை பார்த்தா என்ன தெரியணும்? சொத்துக்குள் இருப்பான் சொத்தப்பன் தெரியணும். நம்ம அந்த நேரத்துல எல்லாத்தையும் மறந்துடும். மறந்துதான் சாப்பிடணும். சுந்தரம் சுவாமிகள் அப்படியே அந்த ஒவ்வொரு திருக்கோயிலா பாடிட்டு வந்திருந்தார ஒரு இடத்துல ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு சுந்தரம் சுவாமி. உடனே நம்ம அடியாருக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு சிவபெருமான் உடனே ஒரு பந்தல் அமைத்து அன்னத்தை ரெடி பண்ணி வச்சு உட்காந்து நிக்கிறார். பக்கத்துல ஒரு தடாகத்தையும் அமைத்தார். இங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தண்ணி குடிக்கணும்ல, ஒரு தடாகத்தையும் அமைத்தார். உடனே சுந்தரம் சுவாமிகள் வர்றாரு. உடனே சிவாயே நம்ம அப்படின்னா சிவபெருமான் முதல்ல என்ன சொன்னாரா? சிவாய நம்ம என பேசி அப்படின்னு சைக்கிளா சாமி சொல்றாரு. அந்த அடியார்கள் எல்லாம் வரவேற்கிறாரா. உடனே அதுக்கு மறுபடியும் அவர் சொன்னாரா சிவாய நம்ம அப்படின்னு சுந்தரம் சுவாமிகள் சொன்னாரா சிவபெருமானை பார்த்து. சைக்கிளா சாமி சொல்றாரு. அப்ப அத்தனை அடியார்களையும் உட்கார வச்சாரா சாமி. உட்கார வச்சு சிவபெருமான் ஒத்தையிலே இருந்து பரிமாறினார். எவ்வளவு பெரிய சிறப்பு. இப்ப நம்ம பந்தி பருவத்துக்கு சொல்லுங்க பார்ப்போம். சிவா நீங்க வச்சிருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் அவசர வேலை இருக்கு, எப்படிங்க அப்படின்ட்டு போனோம். ஒரு அத்தனை அடியார்களுக்கும் சிவபெருமானே இருந்து பரிமாறினாங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய கருணையாளர். அடியார்களுக்கு 6 அமுது. சுந்தரம் சுவாமிகள் பசி வரும்போது இந்த இடத்துல என்ன செய்யறாரு? உணவு கொடுக்கிறாரு. அடியார் உண்மை அடியார்களுக்கு உள்ளிருந்து உணர்த்துவார் சிவபெருமான். உண்மையான அன்பு இருந்ததுன்னா நீங்க எந்த துன்பப்பட்டாலும் உடனே வந்து என்னன்னு கேட்பாரு சாமி. அப்படி ரொம்ப பசிக்கின்றது. உடனே அன்னம் பாலித்தார். அன்னம் பாலிச்சது தண்ணி வேணும்னாரு. உடனே இந்த தடாகத்தில் போய் குடித்துக்கொள் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்ல உடனே சாமி சுந்தரம் சாமி போனாரு. போய் அந்த தண்ணீரை எடுத்து குடித்தார். சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது அப்படின்னாரு. அதான் சிறப்பு. இப்ப நாம தண்ணி குடிச்சிட்டு சூப்பரா இருக்குங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிமோ, அதை மறந்துட்டு என்ன செய்யணும்? சிவபெருமான் திருவருள் போல் உள்ளது. அடுத்து சொல்றாரு, நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் வந்து எழுந்தருள். இல்லங்கள்லாம் என்ன இல்லம்? நம்ம அகத்தினுடைய இல்லம். புறத்தை காட்டி புறத்திலையும் வந்து அருள் செய்வாரு. யாரு சிவபூஜை செய்கின்றார்களோ இல்லந்தோறும் அம்மையப்பரும் வந்து வீட்டுல வந்து என்ன செய்வாங்க? அமர்ந்து அருள் செய்வார். யார் நமச்சிவாயத்தை நாவில் நவீன்று ஏத்துக்கின்றார்களோ அவங்க வீட்டுக்கு யார் வருவா? அம்மையும் அப்பராகிய சிவபெருமான் வந்து அருள் செய்வார். இப்படி யாரெல்லாம் தன்னை நினைக்கின்றார்களோ, எங்கே உன் அடியான் உன்னை நினைந்தால் அங்கே வந்து அருள் புரியக்கூடிய பெருமான் நமது செய்வார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் வந்து எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை. செங்கமல பொற்பாதம் சாமியுடைய பாதம் வந்து பொற்பாதம். எப்பவுமே ஏன் பொன்னால நம்ம அலங்கரிக்கிறோம் அப்படின்னா, பொன் வந்து உயர்ந்தது. அது வந்து இயல்பாகவே அதுல களிம்பு சேராது தங்கத்துல. ஆனா செம்புல வருது இயல்பாகவே களிம்பு சேர்ந்திருக்கா. அது நமக்கு இந்த ஆணவமலம் செம்புக்கு நம்ம ஒப்பிடுவோம். அது களிம்பு எப்படி இயல்பாகவே இருக்கோ அது போல நம்ம கிட்ட ஆணவம் இயல்பாகவே இருக்கு. சாமியை சொல்லும் போது அவர் பொன்னார் மேனியன், பொன்னம்பலம் அப்படின்னு நம்ம சொல்ற காரணம் என்ன? ஏன் தங்கத்துக்கு ஒப்பிட்டு சொல்றோம் அப்படின்னா, அதுல எதுவுமே சேராது. அது வந்து சொக்க தங்கம். இந்த உலகத்துல நீங்க எதை வேணாலும் செக் பண்ணி பாருங்க. நீங்க எந்த தங்கத்தினாலும் செக் பண்ணி பாருங்க, 99.99 தான் இருக்கும். 100 டச்சு காமிக்கவே காமிக்காது, 100 டச்சு காமிக்காது. ஏன் அப்படின்னா 100க்கு 100 யாரு? சிவபெருமான் ஒருத்தர் தான் முழுமையான பொருள், சுத்த பொருள். மற்ற இந்த உலகத்துல எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு பாயிண்ட் குறையத்தான் குறையுடைய பொருளாத்தான் இருக்கும். சாமி ஒருத்தர் தான் ஆனந்த பொருள், நித்த பொருள், சுத்த பொருள், எல்லாவற்றையும் கடந்த பொருள்,
பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. மிண்டு மனத்தவர் போமின்கள் மெய்யடியார்கள் விரைந்துவும் மின் கொண்டும் கொடுத்தும் குடிகுடி ஈசற்கால் செய்மின் குழாம் புகுந்து அண்டம் கடந்த பொருள் அளவில்லதோர் ஆனந்த வெள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே. எப்படி பாடுற? பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி நீ எப்பவுமே சாமி எப்போதும் இருந்துகிட்டே தான் இருப்பார், நமக்கு அருள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். ஏன்னா அவர் வந்து நித்த பொருள், நாமளும் நித்த பொருள் தான். ஆனா உடம்பு கழிவை தவிர உயிர் கழிவு கிடையாது என்று சிவபெருமான் இருக்காரு. அன்றைக்கே இந்த உயிர்களும் இருக்கின்றது. இது வந்து நமக்கும் அவருக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, அவர் பேரறிவுடையவர், நாம சிற்றறிவுடையவர். அவர் பேராற்றலை உடையவர், நம்ம சிற்றாற்றலை உடையவர். அவருக்கு வரம்பு இன்பப்படைவை, நமக்கு குறுகிய இன்பம். எல்லாவற்றையும் அவர் தூய உடம்பினன், நமக்கு அசுத்த உடம்பு. அதனாலதான் எந்த மூத்தத்தை போய் நம்ம தொடக்கூடாதுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, நம்ம அசுத்த உடம்பை கொண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த மூத்தத்தையும் போய் தொடக்கூடாது. சாமி சுத்த பொருள். அப்படி சுத்தமான அந்த பொருளை நாம் என்ன செய்யணும், நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இறைவனை அடைவதற்கு எது தேவை, நம்ம மனசு சுத்தம். ஒரு பெரியவரை கூட்டு வந்து ஒரு சேர்ல உட்கார வைக்கீங்க, அதுல வந்து காக்க எச்ச விட்டு இருந்துச்சுன்னா அதுல உட்கார வச்சிருவீங்களா? உடனே என்ன செய்வீங்க, உடனே தொடச்சிருவீங்க. அந்த சேரை தொடவீங்க. இல்லைன்னா முதுசா கூட என்ன செய்வீங்க, ஒரு சேரை எடுத்து போட்டு ஐயா உட்காருங்கய்யா அப்படின்னு. அதே போல சாமி தூய தூய உடம்பினாதலாக விளங்கக்கூடிய பெருமான் நம் இல்லங்கள் தோறும் வந்து நம்ம அகத்தில் வந்து குடியிருக்க வேண்டும் என்றால் நமது மனது எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்படின்னாதான் சுவாமி நம்மளை விட்டு போகாம இருப்பார். இந்த மனசு ரொம்ப சுத்தமா இருக்கு, நம்ம உள்ள போய் உட்காந்துக்கிறோம் அப்படின்னு சாமி வந்து நம்ம உள்ளத்துல வந்து எந்த நேரமும் வஞ்சக எண்ணத்தோடயே இருக்கக்கூடாது. அடுத்தவரை கெடுக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் இருக்கக்கூடாது. எல்லா உயிருக்கும் கருணை பாலிக்க வேண்டும், எல்லா உயிருக்கும் இரக்கம் செலுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடயே நாம் இருக்கணும். எல்லா இடத்திலும் கருணை செலுத்தணும். இப்ப நடந்து போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு எறும்பு போய்கிட்டு இருந்துன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை என்ன செய்யணும், அதை ஓரத்தில் எடுத்து விடணும். வீட்டுல இருந்து கிளம்பும் போதே பெருமானே இன்னைக்கு எந்த உயிரும் காலில் வந்து அகப்படக்கூடாது, ஒரு எறும்போ பள்ளியோ எதுவுமே நம்ம காலில் வந்து அகப்படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னாதான் நமக்கு என்ன வராது, அதுல வினை பயன் ஏறாது. இல்லைன்னா வினை பயன் ஏற ஆரம்பிச்சு. இது நமக்கு இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம், சாமியுடைய பொற்பாதம், அதை காண்றதுக்கு தான் இந்த பிறவி நமக்கு. குனித்த புருவம் கொவ்வை செவ்வாயின் குவின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் வேணியில் பால் வெந்நீரும் இனித்த முடையை எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அப்ப சாமியோட பாதம் வந்து பொற்பாதம். நம்ம வாடுகின்ற மலரை குடிச்சிட்டு வாடாத மலராகிய சிவபெருமானுடைய திருவடியை நாம் வாங்கி கொள்கின்றோம். பொன்னார் மேனியன் சாமி, பொன்னார் மேனியனே இப்படி தோலை அரை கசித்து பின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே பல பாடியில் மாணிக்கமே, அண்ணே உன்னையெல்லால் இனி யாரை நினைக்கேனே பாருங்க சாமி. அவரை தவிர வேற நம்ம யாரும் நினைக்க முடியும்? உலகத்துல வந்தாச்சுன்னா சிவபெருமான எந்த நிலையிலையும் வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். இப்பிறவி தப்பிடில் இப்பிறவி வாய்க்கும். அப்படிப்பட்ட செங்கமல பொற்பாதம். ஏன் செங்கமலம் சொன்னாங்கன்னா, சாமி வந்து செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடர். சாமியுடைய திருமேனி முழுவதும் எப்படி இருக்கும், செந்தாமரையாக விளங்கும். அதனால அவருடைய பாதத்தை சொல்லும்போது பாருருவாயை பெறப்பெற வேண்டும், பக்திமையும் பெற வேண்டும், சீருருவாய சிவபெருமானே செங்கமல மலர்கோள் என் ஆறுருவாயை என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவேன் கூட மற்றொரு பாடல்ல பாடுறேன். அப்படி எல்லாருக்கும் இந்த பொற்பாதம் மேல எல்லாருக்குமே ஒரு விருப்பம். அதனால தூக்கி வச்சிருக்காரு. எப்ப வேண்டாலும் அந்த திருவடியை பற்றி கொண்டு நாம் இந்த மண்ணுலகத்திலிருந்து நாம் செல்ல வேண்டும். செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, நமக்காக சேவகன் வந்தார்ல, குதிரை சேவகனா. பாண்டிய அறிவத்திர பாண்டிய மன்னனுக்கு குதிரை சேவகனா வந்து இந்த குதிரையை வைக்கும்போது இந்த கை கொடுப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு மேல ஒரு இதை வச்சு கை கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அப்ப சிவபெருமான் வந்து அறிவத்திர பாண்டியன்ட்ட கையை கொடுக்கலையா, ஒரு கம்பை மட்டும் இப்படி நீட்டினாராம், ஒரு செண்டு மாதிரி நீட்டினாராம். எங்க இவரு பட்டக்குன்னு கோவப்பட்டாராம். யாரு, அறிவத்திர பாண்டிய மன்னன் கோவப்பட்டாராம். உடனே மாணிக்காசர் பக்கத்துல இருந்து
இது அவங்க ஊர் வழக்கம் அப்படின்னாராம். அவர் கோபத்தை அப்படி தணிச்சிட்டாராம். உடனே அதுல வந்து அந்த அந்த அவர் அறிவுத்திர பாண்டியன் கொடுத்த பரிசை சென்றாலே வாங்கி கொண்டார் சிவபெருமான். யாரு எந்த அளவுக்கு அன்போ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அருள் அந்த அளவுக்கு வரும். ஆனா மாணிக்கவாசக பெருமான் கிட்ட தொட்டு 2 திருடி தூக்கி தலையில வச்சார். ஏன்னா அவருடைய தவம் அப்படி. யார் யாருக்கு எப்படி அருள் கொடுக்கணும்னு தெரியும். இப்ப நீங்க மரத்துக்கெல்லாம் நீங்க தீட்சை எடுத்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தீட்சை எடுத்தீங்கன்னா குருநாதர் தொட்டு பூசுவாங்க. தீட்சை எடுக்காதவங்களுக்கு கையில அப்படி கொடுப்பாங்க. பாத்துக்கிட்டீங்களா? யார் யாருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியின் அடிப்படையில தான் எல்லாமே. மாணிக்கவாசக பெருமான் திருவடியே தூக்கி வச்சாரு. நயன தீட்சை கொடுத்தாரு. எல்லா தீட்சையும் அட்டண்டயத்துல கொடுத்தாரு. ஆனா அறிவுத்திர பாண்டியவனுக்கு செண்டை கொடுத்தாரு. பாத்தீங்களா? அவரவர்கள் தகுதிக்கேற்ப அன்புக்கு தகுந்தவாறு அருள். ஆனா எல்லாவற்றையும் கடந்த சாமி எல்லாத்துக்கும் ஒரே அருள் தான். ஆனா பக்குவம் உடையது பக்குவம் அற்றதுன்னு இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அருள் கிடைக்கும். இப்ப எல்லா உயிருமே பிள்ளைகள் தான் சிவபெருமானுக்கு. ஆனா அடியாளுக்கு மட்டும் சிறப்பு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எப்பயுமே கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார் என்று சொல்வதற்கு இணங்க அவங்க வீடு பேரும் வேண்டாம்னு சொன்னதுனால அடியார்களுடைய உயர்வு. 2வது தீட்சை எடுத்தாச்சுன்னா சிவகுடும்பத்தில் நம்ம இணைஞ்சிட்டோம் அப்படின்னா அவன் நம்மளுடைய உயிரை கடை தேர்த்த வேண்டும் என்கின்ற விருப்பம் தான் சாமிக்கு ரொம்ப இருக்கும். எப்படியாவது இந்த உயிரை கடை தேர்த்தணும் தீட்சை எடுத்த உயிர்களை அப்படின்னு. மற்ற உயிர்களை கொஞ்சம் பதறாம அது தன் மேல எப்ப விருப்பம் வருதோ அப்போ ஆட்கள் வர அந்த மற்ற உயிர்கள் எல்லாம். சலமிலன் சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லால் நலமிலன். சாராதவர்களுக்கு அப்படி எப்படி நலம் கொடுப்பாரு? சார்ந்தவர்களுக்கு நலம், சாராதவர்களுக்கு நலமிலன். சங்கரன் சார்ந்தவருக்கு அல்லால் நலமிலன். சாராதவர்களுக்கு நலம் கிடையாது, சார்கின்றவர்களுக்கு தான். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் அதோறும் நல்குவான் நலன் குளவிலராகிலும் குலத்திற்கு ஏற்பதோ நலமிக கொடுப்பது நமச்சிவாயவே என்று அப்ப சமையலும் பாடுறாரு. அப்படி அடியார்களுக்கு அடுத்து சொன்னாரு, செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியார்களுக்கு ஆரம்பதை அசுரர்களுக்கு அரசராக இருந்து தண்டிப்பார். இப்ப ராவணாசுரன் தப்பு செஞ்சான். அவன் என்ன பண்ணாரு? கால் அப்படி பிரஸ் பண்ணாரு. கைலாய மலை தூக்குனா சாமி லேசா ஒரு தொட்டாரு. உடனே ரொம்ப துடித்தான். உடனே சாமகானம் பாடி அதுல இருந்து மீண்டான். சூரபத்மன சாமி என்ன பண்ணாரு? அவனையும் திருத்தினார். அவர்களுக்கெல்லாம் அறக்கருணை, நம் போன்ற ஆன்மாக்களுக்கெல்லாம் மரக்கருணை. 2 வகை கருணை வச்சிருக்காரு சாமி. அசுரர்களுக்கு அறக்கருணை, தேவர்களுக்கு அசுரர்களுக்கு மரக்கருணை, தேவர்களுக்கு அறக்கருணை. அறக்கருணை என்பது அன்பால் திருத்துவது, மரக்கருணை என்பது அடித்து திருத்துவது. புரியுது உங்களுக்கு? இப்ப ஸ்கூல்ல பிள்ளைகள் படிக்குது. நல்லா படிக்கிற பிள்ளைங்க என்ன செய்வாரு? அது லேசா தப்பு செஞ்சுன்னா உடனே ஓங்கி அடிப்பாரு. இனிமேல் இப்படி தப்பு செய்யக்கூடாதுப்பா, புரியுதா உங்களுக்கு? இதான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வார்னிங், ஓகே அப்படிப்பாரு. உடனே அந்த நல்லா படிக்கிற பிள்ளை சரிங்க சார் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் சார் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சில பேர் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. வாடா உனக்கு எத்தனை தடவை சொல்றேன். நல்லா படிக்காதவங்களும் என்ன செய்வாங்க? அடி வெளுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா அப்படிதான் திருந்தும். அடி வாங்கினாதான் திருந்தும். இன்னைக்கு டீச்சர்கிட்ட அடி வாங்கல அப்படின்னா நாளைக்கு போலீஸ்காரங்கிட்ட போய் அடி வாங்க வேண்டியது. அதனாலதான் டீச்சர் அடிக்காங்க. அதனாலதான் அடிச்சு வளர்க்கணும்னு சொல்றாங்க. பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கலன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைகள் பெரிய பெரிய தப்பு செஞ்சு அங்க போய் அடிவாங்க. அந்த காலத்துல அப்படி ரூல்ஸா வச்சிருந்தாங்க. எல்லாம் அடிக்கு பயந்துக்கிட்டு ஸ்கூல் போறதுக்கே பயப்படுவாங்க. அடிச்சாதான் பிள்ளைகள் நல்லா படிக்கவும் செய்யும். 2வது நாளைக்கு போயிட்டு பாடம் எழுதிட்டு போனோம்னா டீச்சர் நம்மளை கொன்றுவாரு அப்படின்னு உட்காந்து விடிய உட்காந்து என்ன செய்வாங்க? எழுதுவாங்க. இந்த பாடத்தை நீ நாளைக்கு படிச்சுட்டு வரலையோ எங்க வாத்தியார்லாம் 5 வரலும் பிஞ்சிரும் அப்படிப்பாரு. எங்க வாத்தியாரு நாளைக்கு மறுபடியும் டெஸ்ட் அப்படிப்பாரு வாத்தியார். நாங்க அதுக்கு பயந்துக்கிட்டே படிச்சுட்டு போவோம். அப்புறமே நாங்க படிச்சுட்டு போன கேள்வி கேட்க மாட்டோம், படிக்காத கேள்வி கேட்க. அது வேற பயமா இருக்கும். உடனே இது வாத்தியாரு புறம் வச்சுக்கிட்டு கை நீட்டுறா அப்படிப்பாரு. நாங்க இப்படி கேட்போம், ஏன்னா இங்கதான் வலிக்காது. இந்தாங்க சார் அடி கையை புரட்டு அடியும். போகி சூழல் அடிப்பாரு. கை எழுத முடியாது, அந்த அளவுக்கு தாங்க முடியாம இருக்கும். அந்த அளவுக்கு அது அது என்ன கருணை அப்படின்னா மரக்கருணை. அதே போலதான் அசுரர்களுக்கு மரக்கருணை, அன்பால் சொல்றவங்க திருந்துறவங்களுக்கு 2 கருணையை வச்சு சுவாமி நமக்கு நலம் செய்கின்றார். அப்படி அங்கன் அரசை யாருக்கு? அசுரர்களுக்கு. அடியார்களுக்கு ஆரம்பதா இருப்பார். அடியார்களுக்கு துன்பம் உடனே சாமி என்னங்க மாணிக்கவாசகர் சுடுற மணல்ல கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. சாதாரண தண்ணியெல்லாம் வர வைக்கிறார், ஒரு வெள்ளத்தையும் வர வச்சுட்டாரு சாமி. எவ்வளவு பெரிய கருணை பாரு.
உண்மை அடியார்கள் இருந்தா உடனே அப்படி பட்டத்தர கொண்டு போய் திருடன் பட்டம் சொல்லி கொண்டு போய் கழுகு மரத்துக்கு முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. என் செயலாவது யாதும் ஒன்றும் இல்லை இனி தெய்வமே நின் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதும் ஒன்றும் இல்லை பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து உண்டதுவே அப்படின்னு சொன்னாரு. கழுகு மரம் பத்தி எரிஞ்சு. இப்படி பாருங்க, அடியார்களுக்கு ஆரம்பமாக வந்து அவர்களுடைய துன்பத்தை எல்லாம் சிவபெருமான் போக்குவார். பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை போகவும் திருவும் புணர்ப்பானை பின்னைய நெஞ்ச பிழை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர படிப்பானை இந்த தன்மை நின்று அறிவொன்னா எம்மானை எளிவந்த பிராணி. யாருக்கு? அடியார்களுக்கு எளிவந்த பிரானாக சிவபெருமான். எளிவந்த பிரானை அன்னம் வைகும் அயற்பலன தனி ஆரூரானை மறக்கணுமாமே என்று கூட சுந்தரம் சாமிகள் அருமையா பாடுறார். அடியார்கள் நினைச்சா உடனே அமுதமாக ஊறியும். சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மரப்பே கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் ஒருவரையோ சிட்டாய சிட்டர்க்கே சென்றுவதாய் கொத்து. நம்ம நினைச்சா போதும் உடனே அமுதமா ஊறி எப்பேற்பட்ட உங்களுக்கு ரொம்ப பசி வந்தா கூட சிவபெருமானை நினைக்க உங்களுக்கு பசி போயிடும். அந்த அளவுக்கு நீங்க மனம் ஒன்றுபடணும். மனம் ஒன்றுபட்ட பசியே தெரியாது. உங்களுக்கு பசி தெரியுதுன்னா இன்னும் உங்க சிவத்துல நீங்க ஒன்றான்னு அர்த்தம். பசி எடுக்கலன்னா நீங்க சிவத்திட்ட ஒன்றிட்டு இருக்கீங்கன்னு தெரியும். அப்படிதான் சுந்தரம் சாமிக்கு அந்த இது கொடுக்க வரும்போது அண்ணன் கொடுத்தார்ல, அவரு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாரு சிவபெருமான். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. அப்படியே குறுன்னு பார்த்தாரு சிவபெருமானை. ஐயா உங்களுக்கு ரொம்ப பசிக்கல அப்படின்னாரு. ஆமாம்மா ரொம்ப பசிக்கு, முதல்ல சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னு. அப்ப இன்னும் அப்ப இல்லைன்னா அப்பயே ஆட்கொண்டு இருப்பாரு. பசி தெரிஞ்சிச்சா அப்ப விட்டுட்டாரு. அப்ப கடைசி விட்டேன் மனை வாழ்க்கை விட்டு ஒளிந்தேன்னாரு. இனி எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா அப்படின்னாரு. அஜய் களத்துல போய் உடனே அனுப்பிச்சிட்டாரு. எப்ப நமக்கு இந்த உலக வெறுப்பு வந்துருதோ, உலக வெறுப்பும் உடல் வெறுப்பும் உள்ளத்திலகு மல வெறுப்பும் எல்லாம் தன் தாழ்வை சொக்கநாதர் என்னைக்கு திருவடியில விட்டுட்டு நம்ம இருக்கோமோ அந்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் நம்ம இங்க இருக்க மாட்டோம், கைலாய மலையில தான் இருப்போம். அது வரைக்கும் இந்த பூமியில நாம எதுல பற்று இருந்துச்சுனாலும் அந்த பட்டெல்லாம் அணுவிச்சு தீக்கிற வரைக்கும் பிறகு வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி அடியார்களுக்கு ஆரம்பமாக விளங்கக்கூடிய ஆரம்பதான் அங்க நரசை அடியார்களுக்கு ஆரம்பதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகளை. பெருமானை போய் என்ன செய்யணும்? பாடி நம்ம நலந்திகளை வேண்டாமா? அவனை பாடினாதானே நமக்கு நலம் உண்டாகும். பாடல்னா எப்படி நலம் உண்டாகும்? சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே நம்ம உள்ளத்துல என்ன வரணும்? அவனை போற்றி பாட வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு. வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி மீளாமையால் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி எங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி என்று சாமியை புகழ்ந்து 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 பாடி பாடி நம் நலம் திகழ வேண்டாமா? நமக்கு நலம் வேண்டும் என்றால் இறைவனை போற்றி பாடிக்கொண்டே, அது நம்ம பாண்டிய நாட்டுல இருக்கோம், அவனை போற்றி போற்றி பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து அடையலோர் எம்பாவாய். இப்ப அந்த நடிகிட்டு இருக்கால அந்த பெண்ணை எப்படிப்பட்ட தாமரை குளம் நமக்கு கிடைச்சிருக்கு? பூம்புணல் அப்படின்னாலே தாமரை குளம் அப்படின்னு அர்த்தம். அதுல நம்ம பாய்ந்து நீராடி இறைவனுடைய புகழை பாடி நாம் நலம் திகழ வேண்டாமா என்று இந்த பாடல மிக அற்புதமாக யார் பாடுறா? மாணிக்கவாசகர். செங்கணவன் வாழ் திசைமுகன் வாழ் தேவர்கள் வாழ் எங்கும் இல்லாததோ இன்பம் நம்பாரதா பொங்கன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் தேவகனை அங்கண்ணரசை அடியார்கள் காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடில் ஒரு பாவாய். மிக அற்புதமாக பாடுகின்றார் என்று சொல்லி இதற்கு உள்ளம் நிறைந்து வகை சிறந்து இந்த திருவம்பை பாடலை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி அழியின் உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். அமைச்சிருக்கா 7வது